எப்படி உங்களுக்கு படிக்கிறன்னு முன்னேற்றம் எப்படி யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்கல்ல, படிப்பு தான் இந்த பாவர்ட்டியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. பள்ளியம்மாலாம் சொல்லி கொடுத்தாப்புல. அவங்க எல்லா பற்றியும் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. எதுக்கு பெரியப்பா முடியல? அவர் உங்களுக்காண்டி விட்டாரா செலவுக்கு, படிப்பு செலவுக்காண்டி? அப்படின்னு சொல்லி அவர் விட்டு கொடுத்துட்டாரா? சரி. அப்புறம் இங்கே பத்திரகாளி அம்மாள் அவங்களுக்கு படிப்பு வராது. வராது. மொட்டைக்கு யாருக்கு படிப்பு வராதுன்னு ஊருக்கே தெரியும். சரியா? கடைசி மொட்டைக்கு. சரியா? ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு படிப்பு வரல? முடியல. சரி. உங்களுக்கு இப்போ இதெல்லாம் அப்ளிகேஷன்லாம் போட்டிங்கல்ல, இந்த மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேஷன்லாம், அதுக்கு நிறைய இடையூறுகள்லாம் வந்திருக்காமே உங்களுக்கு? யார் உங்கள் அப்ளிகேஷனை கிழிச்சு போட்டது யார்? கந்தசாமி. கந்தசாமி டாக்டரு. எதுக்கு கிழிச்சு போட்டார் அவர்? அவர் அவர் கம்மி நானும் அவர் மாதிரி வந்துட்டு கிழிச்சு போட்டார். அப்படியா? சரி. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க நம்ம ஊரில். என்ன சரி. அதுக்கு மீறி அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, நீங்களா அப்ளை பண்ணீங்க? என்ன? ஆமாம், நானும் அப்ளை பண்ணி தேரை காலேஜில் சேர்ந்தேன். அங்கே பியூசிக்கு அந்த மாதிரி பண்ணாரா? அந்த பியூசிக்கு அந்த மாதிரி பண்ணார் அவர். அதுக்கப்புறம் அங்கே சென்னைக்கு வந்த பிறகு நீங்களா அப்ளை பண்ணி மெடிக்கல் காலேஜுக்கு அங்கேருந்து இங்கே அப்ளை பண்ணிட்டீங்க? என்ன? ஆமாம். சரி சரி. அவங்க ரேங்க்லாம் எப்படி அங்கே? ரேங்க்லாம் நல்ல ரேங்க் தான். நல்ல ரேங்க்கு. அதனால தானே டாக்டருக்கு முடியும். உங்கள் நண்பர்கள்லாம் அங்கே இருக்காங்களா உங்களுக்கு? பியூசி நண்பர்கள்லாம் கடைசி வரைக்கும் இருந்தாங்களா? இப்போ ஞானசேகரன் அவங்கெல்லாம் பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் பியூசியா அல்லது அவங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் நண்பர்களா? பியூசி நம்பர். அவங்களாம் பியூசியும் அவங்க சேர்ந்து படித்தாங்களா அவங்க உங்களோட? ஆமாம். அதுக்கு படிச்சுட்டு அப்புறம் மெடிக்கல் காலேஜும் உங்களோட சேர்ந்து வந்தாங்க? ஆமாம். அப்புறம் நீங்கள் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு அங்கே முடிச்சு அங்கே மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது என்னென்ன நிறையா இடையூறுகள்லாம் வந்திருக்கும்ல, ஃபீஸு அது இதுன்னு, அதெல்லாம் என்னென்ன வந்தது உங்களுக்கு? அப்ளிகேஷன் போடுறது இடையூறு. அப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே பெரிய பெரிய கட்டம். அப்போல்லாம் நிறையா ஃபீஸ் இருக்கும்ல. ஃபீஸ்லாம் அந்த கடன் வாங்கி தாயார் பார்த்துக்கிட்டாங்கண்ணே. கடன் வாங்குகிற வேலையெல்லாம் தாயாரும் பெரியப்பாவை பார்த்துக்கிட்டாங்களா? தாயாரும் பார்த்துக்கிட்டாங்க அந்த அங்கே. அதனால் அது நீங்கள் அது கவலைப்படாமல் அங்கேருந்து படிச்சிங்க. படித்து முடிக்கும்போது எப்படி அங்கே ஏகேஎம் அவருக்கு வந்தீங்க? கருப்புசாமி மூப்பனாருக்கு எப்போ கான்டாக்ட் பண்ணீங்க அவரை? எதுக்காண்டி கான்டாக்ட் பண்ணீங்க அவரை? கடன் வாங்குறதுக்காக போயிருந்தோம். சரி. 906 ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுத்தாரா? சரி. அதை கொடுத்து பொண்ணை கட்டணும் அப்படின்ட்டாரா? சரி. அப்புறம் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி அம்மாவும் ரொம்ப முயற்சி பண்ணி 8ஆம் கிளாஸ் முடித்தோடனே அங்கே திண்டுக்கல்லில் போய் படித்தாங்கள்ல. திண்டுக்கல்லேருந்து நிறுத்திட்டா. நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ண பிறகு தானே நிறுத்தினாங்க? இல்லை, நிறுத்திட்டா. அப்படியா? சரி. அப்புறம் நீங்கள் பழனிக்கு போய் கல்யாணம் பண்ணீங்கள்ல, அதுக்கப்புறம் தான் நிப்பாட்டினாங்க? பழனிக்கு 2 வாரம் போய் கல்யாணம். ஆமாம், அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே அதுக்கப்புறம் தானே நிப்பாட்டினாங்க. ஏன்னா அவங்களோட அம்மாவோட 5 பேர் நம்ம ஊரில் பொம்பளைங்க கிளாஸ்மேட்ஸ். அங்கே அவங்க ஏகே முத்துக்கருப்புசாமி மூப்பனார் போனார்ல, அங்கே போய் தானே. ஏன்னா அம்மாவை தனியாக அனுப்பிச்சி விடக்கூடாதுன்னு சொல்லி 5 பேரை அனுப்பிச்சி விட்டார்ல. அவங்களாம் என்ன நாங்கள் டீச்சர் ஆனாங்களா? என்ன வேலைக்கு போனாங்க அவங்கெல்லாம்? தார் சுத்தாவை சாதாங்களா? என்ன நிறையா பேர் இதில் அங்கே இங்கே திண்டுக்கலுக்கு போனாங்களா? திண்டுக்கலுக்கு அவங்கெல்லாம் அப்படி அவங்கெல்லாம் நாங்கள் கமலா கமலா அம்மா வந்து திண்டுக்கல் போனது. அப்படியா? சரி. இங்கே ஏன்னா அவங்கெல்லாம் அம்மாவோட நண்பிகள் 5 பேர் வருவாங்க.
அங்கே வீட்டுக்கு அங்கே நம்ம முகமதியரில் இருந்தோம்ல அப்போ எல்லாம் வருவாங்க. வரும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க இந்த அம்மாவை வந்து திண்டுக்கலுக்கு தனியாக அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்துக்கருப்பசாமி மூப்பனார் அந்த அந்த மித்த 5 பேரையும் பிடிச்சி 6 பேரும் அங்கே திண்டுக்கலுக்கு அனுப்பிச்சி விட்டாராம். ஏன்னா அவர் என்ன அவர் மகளை பிடிச்சாரு அனுப்பிச்சி விட்டாரா அங்கே? ஏன்னா அவர் சுந்தரமாமாவை சரியாக படிக்கல இல்லை, எப்படி அம்மாவை அனுப்பிச்சி விட்டாரு? சுந்தரம் படிக்கல. சரி. அந்த படிப்பு வரலாட்டா அம்மாவுக்கு படிப்பு வந்ததுன்னு எப்படி அவர் அனுப்பிச்சி விடுவார்? ஏன்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு அவ்வளவா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாதுல்ல. இல்லை, அப்போ அம்மாவை படிக்க வைக்கணும்னு ஒரு எண்ணம் அம்மாவுக்கு மாத்திரம் இருந்தது. அம்மாவை ஹாஸ்டல் போட்டார். ஹாஸ்டல் போட்டு அம்மா படிக்க வச்சார். சரி. அது உங்களுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு ஈக்குவலாக வரணும்னு பார்த்தாங்களாம்மா கொஞ்சம்? ஏன் இல்லை இல்லையா? சரி. அப்புறம் எப்படி உங்களுக்கு சரி அங்கே படிச்சுட்டு இருக்காங்க அம்மா 8ஆம் கிளாஸ் பற்றி தான் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில். 8ஆம் கிளாஸா 9ஆம் கிளாஸா? 9. ஏன்னா 8 வந்து நம்ம வில்லேஜில் முடிச்சிருப்பாங்க. 9 படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு யார் அந்த கல்யாணம் பழனியில் கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் நீங்கள் தான் சொன்னீங்களா? தில்லைநடராஜர்கிட்ட யார்கிட்ட எப்படி வந்தது அந்த ஐடியா? ஐடியா வந்து தில்லைநடராஜன் கூட்டு போனோம். தில்லைநடராஜன் கூட்டு போனாப்பிள்ளையா? உங்களுக்கு தெரியாது? கூட்டு போகிற வரைக்கும் தெரியாதா உங்களுக்கு? சுந்தரமாமா வச்சு ஏற்பாடு பண்ணி கூட்டு போயிட்டாரா அவர்? அங்கே போன முறை தான் பார்த்தீங்களா அம்மாவை இங்கே பழனியில்? இல்லை, சுந்தரமாமா கூட்டு போனவங்க தான் இங்கே பார்த்தோம். எங்கே? கோயிலில் அங்கே பழனி கோயிலில். சரி. அப்புறம் இது இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. வந்த பிறகு இவருக்கு ஏகே முத்துக்கருப்பசாமி மூப்பனாருக்கு எப்போ தெரியும்? ஏகேஎம்க்கு எப்போ தெரியும் அந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? 2-3 நாள் தெரியும். 2-3 நாள் கண்டுபிடிச்சாரா? உடனே அங்கே திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கும் சுந்தரமாமாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரே, நான் உடனே ஏற்பாடு பண்ணிட்டாரா எப்படி? ஊருக்கு தெரியணுக்கா அங்கே 2 பேருக்கு கல்யாணம் அங்கே வச்சுட்டாரு. ஏன் திரும்ப அங்கே சுந்தரமாமா ரொம்ப சின்ன பையனாக இருந்தாப்லையே அங்கே அத்தையை எப்படி கண்டுபிடிச்சார் அவர்? அங்கே சுந்தரமாமாவோட மனைவி ஆனந்தவள்ளி, அதுவும் அந்தமா பேரும் ஆனந்தவள்ளி தான். அவங்க எப்படி கண்டுபிடிச்சாரு அதை அவங்கள? ஆனந்தவள்ளி வந்து அவள் வந்து மகளா? சரி. அதனால் நான் வச்சுட்டு உங்களுக்கு திடீர் கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. சரியா? முடிஞ்ச பிறகு எங்கே இங்கேயே குடும்பத்தை எங்கே வச்சிங்க? இங்கேயே வச்சுட்டிங்களா? மதுரையிலே வச்சுட்டிங்களா? மதுரையில் நரிமேட்டில் வச்சிங்களா? குடும்பம் நரிமேட்டில் வச்சிங்களா? சரி சரி. அங்கே பால்காரவங்க வீட்டிலே வச்சிங்க? ஆமாம். சரி. அவங்கள எப்படி தெரியும்? அவங்கள எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவங்கள பால்காரங்க பல காலமாக நண்பர்கள் ஆகிட்டாங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க நண்பர்களாகி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிட்டாங்கல்ல அவங்கெல்லாம். அவங்கள எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவங்க வந்து அது ஒரு கதை. அது அவர் கண்டுபிடிச்சது. நீங்கள் தானே கண்டுபிடிச்சிங்க அவங்களாம்? சரி. அவங்க கண்டுபிடிச்சி அங்கே போய் இருந்தாங்க. அங்கே இருந்துட்டு இப்போ நான் பிறந்தது அந்த வீட்டில் தானே? அங்கே இருக்கும்போது தானே பிறந்தேன் நான். நீ பிறந்தது மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தேன் நான். அங்கே அந்த வீட்டில் இருக்கும்போது தானே பிறந்தேன்? நரிமேட்டில் இருக்கும்போது. நரிமேட்டில் இருக்கும்போது பால்காரங்க வீட்டில் இருக்கும்போது தானே பிறந்தேன்? ஆமாம். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு எப்படி அது எம்பிபிஎஸ்லாம் முடிச்சிட்டிங்களே, அதுக்கப்புறம் இங்கே தஞ்சாவூருக்கு எப்போ போனீங்க? தஞ்சாவூருக்கு வந்து வேலை கிடச்சி போனேன். எங்கே வேலை கிடச்சி போனீங்க? அந்த வார்டன்னு அங்கே லெக்சரராகவும் போனீங்களா? ஆமாம். அங்கே என்ன குவார்ட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா வார்டனாக இருக்கிறதுனால? ஆமாம். அப்போ குவார்ட்டர்ஸுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டீங்க.
அங்கே தான் அறிவொளிக்கு பிறந்தாளா அங்கே? ஆமாம், கோட்டை தான் அறிவழிக்கணும். அப்படியா? சரி. அங்கே எவ்வளோ வருஷமா அங்கே இருந்தீங்க அங்கே இந்த தஞ்சாவூரில்? தஞ்சாவூரில் ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்படின்னா அந்த மாஸ்டர்ஸ் ஜென்ரலில் அங்கே தான் பண்ணீங்களா? இல்லை, மாஸ்டர் ஜெனரல்லாம் திருப்பி மதுரைக்கு வந்துட்டீங்களா? மதுரையில் வந்துட்டீங்க. அப்போனா 66லே வந்திருப்பீங்க இங்கே என்ன? 67லே வந்திருப்பீங்க இங்கே என்ன? ஆமாம், 67 வந்திருப்பீங்க. அப்புறம் இங்கே வந்த பிறகு இங்கே மாஸ்டர்ஸ் அப்போ எந்த இடத்துல குடியிருந்தீங்க அங்கே? குடியிருப்பது பால்கார் வீடு. பால்கார வீடு. அதுக்கப்புறம் இல்லை அது காலி பண்ணிட்டோம்ல அங்கேருந்து. இப்போ வந்து இங்கே இதில் அங்கே தெக்குவாசல் ஏரியாவில் அங்கே டிவிஎஸ் இருக்கலாம், அதுக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் தெருவில் இருந்தோமா அங்கே? ஆமாம், அது அந்த இடம் எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த இடத்த? அது வந்து அந்த வீட்டுக்கார ஓனர் எப்படி தெரியும் உங்களுக்கு? நண்பரா அவர்? நண்பர் இல்லை. சரி. அந்த அம்மா ரொம்ப நாள் வந்து போயிட்டுருப்பாங்க. அந்த வீட்டுக்கார அம்மா இருக்காங்களே அந்த அம்மா, அவங்க சாகிற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டுருப்பாங்க அவங்க. அதான் அப்படி பழக்கப்பட்ட நண்பர்கள்னால் ரொம்ப நாள் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி வந்து போயிட்டுருப்பாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே பாலா எந்த இடத்துல எந்த வீட்டில் இருக்கும்போது பிறந்தான்? பாலா பாலா வந்து முத்து பிறந்தது தெற்கு வாசலில் இருக்கும்போதா? ஆமாம், தெற்கு வாசலில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம இங்கே கோரிப்பாளையம் வந்துட்டோம்ல. ஆமாம், கோரிப்பாளையத்தில் அந்த வீட்டு ஓனர் உங்களுக்கு தெரியும் முன்னாடியே, அந்த பழைய அந்த அவர் இறந்து போயிட்டார். அப்புறமேலு அந்த ஓனர் உங்களுக்கு பேஷண்ட் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரா? அவர் பேர் என்ன சேர்வை? அவர் என்ன பேர்? அவர் கோனாரா அவர்? அவர் அங்கே இருக்கும்போது தான் இவன் கண்ணே பிறந்தான் என்ன? அங்கே இருக்கும்போது ஒரு ஃபேனு இந்த ஃபேன் தான் நினைக்கிறேன், அது இன்னும் அங்கே இருக்குது. அந்த ஃபேனு பாட்டு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு, 54 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 54 வருஷமாக ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும். அவன் ஓடுறான்னா என்னன்னு தெரியல, அதை அவனுக்கு தாண்டிட்டு போல அது அந்த ஃபேன். சரி. அப்புறம் இது எப்படி அங்கே நிறையா மாஸ்டர்ஸ் ஜென்ரல் சர்ஜரி, மாஸ்டர்ஸ் ஆஃப் சர்ஜரி மெடிசின் அதெல்லாம் பண்ணிங்கள்ல, சர்ஜரி ஜென்ரல், அதுக்கப்புறம் ஆர்த்தோபெடிக்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஆர்த்தோபெடிக்ஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. சரி. அங்கே மதுரையில் இருக்கும்போது, மதுரை ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் போது? இல்லை, எங்கே? அங்கே இருக்கும்போது, தஞ்சாவூரில் இருக்கும்போதே வந்துச்சா? தஞ்சாவூரில் இருக்கும்போது மாஸ்டர் சர்ஜரி பண்ணேன். சரி. அப்புறம் இங்கே இது சர்ஜரி ஆர்த்தோபெடிக்ஸ் முடிச்சுட்டு இங்கேயே மதுரையிலே சேர்ந்துட்டீங்க. நார்மலாக ஒரு இடத்துல முடிச்சாக்க அங்கே கிடைக்காதுல்ல, வேறு இடத்துல என்ன போடுவாங்க? அப்போ வேலை அப்போ போடலாமா? அப்போல்லாம் இப்போ அந்த ரூல்லாம் கிடையாது, படித்த இடத்துல வேலை கிடைக்கிறதுலாம் கிடையாது என்ன? அப்போ வேலை அப்புறம் எப்படி உங்களுக்கு கலெக்டர்லாம் எப்படி கிடைச்சது? கலெக்டர் வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்ல? நான் எழுதுனீங்களா? சரி. அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு அவர் கொடுக்கல? கருணாநிதி பீரியடில் எதுக்கு வரல? என்ன பிரச்சனைனால உங்களுக்கு ஐஏஎஸ் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கிடைக்கல? ஐஏஎஸ் கிடைக்கல. இல்லை, அவர் வந்து எங்களை கண்டுக்கல. உங்களுக்கு கண்டுக்கலையா? சரி. இல்லைன்னா கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கிடச்சிருந்தாக்கா அந்த லைனுக்கு போயிருப்பீங்களா? போயிருப்பேன். சரி. ஆனால் கிடைக்கல, அதனால் விட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ரீ மெடிக்கல் முகாம்லாம் போடுவீங்களா? அப்போ அது எப்படி வந்தது? அது ஊருக்கு வந்த பிறகு டெய்லி ஞாயிற்றுக்கிழமை
வந்து போடுவேன். நம்ம ஊரில் வந்து போடுவீங்களா? ஃப்ரீ முகாம் போடுவீங்களா? ஆமாம். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் மித்த ஊர்லேயும் போடுவீங்களா? சத்திரப்பட்டி அந்த ஏலூருக்கு போயிட்டு வருவீங்களா? அது எப்போ ஆரம்பிச்சிங்க அதை? அதான் அந்த பீரியடில் ஆ அப்போ தான் உங்களுக்கு கலசலிங்கம் டிகே கலசலிங்கமோட உறவு வந்ததா அந்த மெடிக்கல் முகாம்னால்? மெடிக்கல் முகாம் தான் வந்தது. அவர் ஸ்பான்சர் பண்ணாரா ஒன்று? ஸ்பான்சர்லாம் பண்ண ஆ அவரும் வந்துட்டு போவார். அப்படியா? அவர் ஊரில் போடும்போது வருவாரா? அவர் ஊரில் போடணும் சும்மா வருவார் போவார். அப்புறம் சேர்ந்துக்கிட்டார். சரி, அப்புறம் எப்படி 1972 தானே அந்த சாலியர் சங்கத்தை ஆரம்பிச்சிங்க? ஆமாம். அது அவரோட தானே சேர்ந்து ஆரம்பிச்சிங்க? நீங்கள் 2 பேர் தானே ஃபவுண்டர்ஸு? ஆமாம். அது எப்படி அது எப்படி தோணுச்சு? எதுக்காக அப்படி அதை ஆரம்பிச்சிங்க? மற்ற கம்யூனிட்டிலாம் இருக்குல்ல, நம்ம கம்யூனிட்டி ஒரு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். சரி, அது ஆரம்பிச்சிருக்கு. அது பெனிஃபிட் என்ன, அவுட்கம் என்ன நோக்கத்தில் ஆரம்பிச்சிங்க? என்ன முதல்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க? அதை ஆரம்பித்த பிறகு முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அதில்? அது அச்சீவ்மெண்ட்டுன்னா நம்ம கம்யூனிட்டிலையும் ஒரு இது வரணும் அப்படின்னு நெசவு தொழில்களுக்கு எதுவும் பண்ணீங்களா அந்த சங்கத்தில் இருந்து? இல்லை. ஒன்றும் பண்ணல. சரி, அதுக்கப்புறம் அந்த பிசி மோஸ்ட் பேக் பிசி அதெல்லாம் எம்பிசி அதெல்லாம் போட்டிங்களா? எம்பிசி நான் போட்டோம். எம்பிசி வாங்கினீங்க, வேறு எதுவும் வாங்கலை? சரி, மாநாடுலாம் நடத்துனீங்களா? மாநாடு மாநாடோட நோக்கம் என்ன? அது என்ன அச்சீவ் பண்ணீங்க அதில் நடத்தி? மாநாடு வாங்கி எல்லாரும் சமுதாயத்தில் 7 சமுதாயத்தை கூட்டினீங்க. இந்த கல்யாணம்லாம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிங்களா? நிறையா பேர் இங்கே வீட்டுக்கு வந்து நம்ம மோதியில் இருக்கும்போது வந்து திருமணத்துக்கு மாப்பிள்ளை பெண்ணு அதெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அம்மாவும் நீங்களும் அம்மா தான் முக்கியமாக உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த சாலிய சமூகம் வந்த மாதிரி தான் வந்ததா? ஆமாம். யா அம்மா தான் அதெல்லாம் பண்ணாங்க. யா இந்த சங்கம் என்ன சென்னையில் வச்சு ஆரம்பிச்சிங்களா? அவர் வீட்டில் வச்சு எங்கே வச்சு ஆரம்பிச்சிங்க? ரெஜிஸ்டர் பண்ணது முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே பண்ணீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் மதுரையில் தான் பண்ணீங்களா? அங்கே எந்த அட்ரஸில் பண்ணீங்க? முகமது தெருவில் பண்ணீங்களா? வேறு எந்த அட்ரஸில் பண்ணீங்க? பண்ணது முகமது கோனார் வீடு இல்லையா, அங்கே பண்ணீங்களா? அங்கேயே பண்ணிட்டீங்களா? சரி. கோனார் ரொம்ப உதவி பண்ணார். அப்படியா? சரி சரி சரி. அங்கே இதில் முகமது தெருவில் இருக்கிற அந்த வீடுக்காரு இல்லை, இந்த நரிமேட்டில் இருக்கிற அவரா? ஒரு பெரியவரா? சரி, அது பார்த்ததில்ல. நான் பார்த்துருப்பேன், ஆனால் யாருன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. சரி, இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் அவர் பெரியப்பா எப்படி ஆர்எம்பி வாங்கினார்ல, ஆர்எம்பி அந்த நேரத்தில் வாங்கினார்ல, அவருக்கு எப்படி நீங்கள் தான் சொன்னீங்களா? ஆமாம், சும்மா பண்ணிக்கிட்டு தான். ஆர்எம்பி வாங்க சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்களா? அவராக வாங்கிட்டாரா? அது நான் தான் சொன்னீங்களா? ஏதாவது வாங்கிக்கிறான். கும்பகோணத்தில் போய் படித்து அது படித்தான். படித்து வாங்கி அவனும் இது பண்ணான். அவருக்கு அந்த ஒரு பை வச்சுருப்பார், இந்த மெடிக்கல் பேகு ஒன்று வச்சுருப்பார், இந்த தோலில் பண்ண மெடிக்கல் பேகு. அதை யார் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்களா? அதை அவரே வாங்கிட்டாரா? நான் தான் வாங்கி கொடுத்தேன். அது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா? அதுக்குள்ளே ஸ்டெத்தஸ்கோப், தெர்மாமீட்டர், அதுக்கப்புறம் நிறையா மெடிசின்ஸ்லாம் வச்சுருப்பார்.
அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்களா என்னென்ன வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு? ஆமாம், என்னென்ன கொண்டு போகணும், அவசரத்துக்கு என்ன வச்சுக்கணும், நான் கிட்டத்தட்ட ஒரு 30 மெடிசின் வச்சுருந்தார் அதில், அந்த பையில். ஆன்டிபயாட்டிக்ஸ்லேருந்து பெயின் கில்லர், அந்த ஐபுப்ரூஃபன் எல்லாம் வச்சுருப்பார். அதில் வச்சுட்டு ஊசி நிறையா, அந்த காலத்தில் ஊசி தானே நிறையா, ஏன்னா மக்கள் ஊசி போடாத தானே நம்புவாங்க. அது நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்களா அதை, மருந்து கொடுக்காத ஊசி போடுன்னு? ஆமாம். சரி. அப்புறம் அங்கேருந்து அவர் போயிருக்கீங்களா அவர் கூட? ஊராக நிறையா ஊருக்கு போயிட்டு வருவார் அவர் ஒரு நாளைக்கு. அவர் கூட போயிட்டு வந்தீங்களா நீங்கள் ஒரு தடவை எப்பயாவது? நான் போயிட்டு வந்தேன் ஒரு தடவை. அங்கே ஒரு விடுமுறைக்கு போயிருக்கும்போது, கோடைகால விடுமுறைக்கு போயிருக்கும்போது அவர் கூட போயிட்டு வந்தேன். ஒரு நாளைக்கு 20 மைல் நடக்கிறார் அந்த அவர். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஆமாம். நிறையா போயிட்டு, நிறையா பேர் காசு கொடுக்க மாட்டாங்க, கடன் தான். சரி, அவர் கையிலேருந்து காசு போட்டு மெடிக்கல் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த வரும்போது கையில் இருக்கிறத கொடுப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. 2 ரூபா 3 அவங்க கொடுக்குறத வாங்கிக்கிடுவார், இவ்வளவுன்னு சொல்ல மாட்டார். அவங்க கொடுக்குறத வாங்கிக்கிடுவார், இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை கொடுப்பான்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி வாழ்க்கை நடத்துனது உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் எப்படி அவருக்கு அவங்களுக்கும் பெரியப்பாவுக்கும் மாரிமாவுக்கும் பெரியம்மாவுக்கும் எப்போ கல்யாணம் நடந்தது? அது வந்து கதை. அந்த கதையை சொல்லுங்கள், என்னான்னு கேட்போம். அது மாரிமாவுடைய மாரிமா சொந்த மாமா. சொந்த மாமா மகளா? அப்படியா? தெரியாது எனக்கு. அது அப்படி அது யார் பிடிச்சது? நம்ம தாயார் பிடிச்சாங்களா அல்லது இவர் அப்பா பிடிச்சாரா? அப்பா அவர் தான் பிடிச்சாரா? ஐயா தான் பிடிச்சாரா? மாரியம்மால மாரிமால ஐயா தான் பிடிச்சாரா? சரி, பிடிச்சி கட்டி வச்சிட்டாரா? ஆமாம். அவங்க மேரேஜ் நல்லா தானே இருந்திருக்கும், ஏன்னா இந்திராலாம் பிறந்திருக்கால, முதல்ல நல்லா தான் இருந்ததா? நல்லா. அப்புறம் எதுக்கு எப்படி என்னாச்சு? அது மாரியம்மா வந்து சரியா நம்ம வீட்டில் இல்லை. சரி, விட்டாரா? சரி. தோசையில் பாய்சன் பண்ணி, தோசையா ஏதோ காலையில் சாப்பாட்டில் ஏதோ பாய்சன் போட்டு கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம். அதை அன்றைக்கி பார்த்து அந்த சோறை நாய்க்கு போட்டு நாய்க்கு செத்து போச்சாமா, அது உண்மையா? ஏன் என்ன கொல்லணும்ட்டு பாயசம் போட்டார், அது நாய் செத்து. அதை தூக்கி நாய்க்கு அன்றைக்கி பார்த்து வயிற்று வலி வந்துடுச்சா உங்களுக்கெல்லாம்? ஏன் வயிற்று வலி வரலைன்னா அது யார்? உங்கள் பெரியப்பா தானே சாப்பிட்ருப்பார் அதை? நீங்கள் சாப்பிட்டுப்பீங்க. அப்புறம் தப்பிச்சிட்டிங்க நீங்கள். அப்புறம் அதுலேருந்து என்னாச்சு? மாரியம்மா அவங்க வீடு அங்கேயே தானே இருக்கு, அந்த ஏரியாவில் தானே இருந்தாங்க அவங்க? அடுத்த வீடு தானே மாமா? அதான் அடுத்த வீட்டுக்கு போய் இருந்தாங்க. சரி. இந்திரா அவங்க வீட்டில் இருந்தாப்புலையா? யார் எங்கே இருந்தாப்புல முதல்ல? இந்திரா வந்து எங்கோட மாரியம்மா வீட்டில் இருந்தாலையா? எங்கோட இருந்தாளா முதல்ல? ஆமாம்.